அபி, ஏதோ தெரியாம நடந்த தப்பு. அத போய் மனசுல வச்சுக்கிட்டு நீ வருத்தப்படாதம்மா. ஏதோ விதி இப்படி நடக்கணும்னு இருக்கு. யாரு நம்ம என்ன சொல்றது? நம்ம எல்லாரும் வெளியில போலாம். சரிக்கா. சஞ்சீவும் அபியும் தனியா பேசிட்டோம். சரி வா மாப்ள. சஞ்சீவ், பார்த்து பக்குவமா பேச. அபி உன் மேல கோவமா இருக்கா? அபி, நான் பண்ணது தப்புதான் அபி. என்ன மன்னிச்சிரு அபி. ஏன் அபி என்கிட்ட பேச மாட்டியா? அபி, ஏன் அபி இப்படி பண்ற? எனக்கு இப்ப யார்கிட்டயும் பேச பிடிக்கல. நான் இப்ப தனியா இருக்கணும். அபி, நான் ஏங்க, காலையில முத்தழகு பாண்டிய பார்க்க போனா, இன்னும் காணோம். பாண்டிக்கு கொஞ்சம் போன் பண்ணி பாருங்களேன். சரி. மேகலா, முத்தழகு வந்துட்டாப்புல. இதோ வரேன். முத்தழகு, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். முத்தழகு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன முத்தழகு, நீ மட்டும் தனியா வந்திருக்கிற? பாண்டி எங்க? என்ன ஆச்சு? என்னம்மா என்னம்மா ஏன் அழுகுற? சொல்லுமா, என்னமாச்சு? இத்தனை நாள் நம்ம கூட இருந்தது பாண்டி மாமாவே இல்ல. அது சஞ்சீவ். இனிமே இந்த வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. நான் போறேன். முத்தழகு, 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 இல்லம்மா, முத்தழகு, முத்தழகு, கதவை தர. முத்தழகு, கதவை தரமா. முத்தழகு, முத்தழகு, வேண்டாமா, சொன்னா கேளு. கதவை தரமா. முத்தழகு, கதவை தரமா. முத்தழகு. என்ன இவ? அவ ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட போறான்னு பயமா இருக்குங்க. முத்தழகு, கதவை தரமா. ஐயோ, எவ்வளவு தட்டாலும் திறக்க மாட்டேங்கிறாளே. முத்தழகு, 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 கதவை தர. என்னம்மா நீங்க? கதவை தரடி. சொன்னா கேளுமா, கதவை தரமா. முத்தழகு,
முத்தழகு கதவை தர. முத்தழகு கதவை தர. முத்தழகு எதுவும் செஞ்சுக்காதம்மா, கதவை தரமா. முத்தழகு வாழவே பிடிக்கலன்னு ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டாப்பா. நானும் மேகலையும் எவ்வளவோ தடவை கதவை தட்டி பார்த்துட்டோம். அவ கதவை திறக்கவே மாட்டேங்கிறாப்பா. உங்க மேல இருக்க கோபத்துல அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு தம்பி. சரி சரி, நான் உடனே அங்க வரேன். நீங்க முத்தழகிட்ட பேசி கதவை திறக்க பாருங்க. இல்லையா கதவை உடைச்சிருங்க. சரிப்பா. மாமா நான் ஆபீஸ் போறேன், நீங்க சரி, இங்கே இருந்து. சந்தோஷ், டேய் என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? முத்தழகு நான் இப்ப உடனே முத்தழகு வீட்டுக்கு போறேன். நீங்க அபிய பாத்துக்கோங்க. சரிடா. டேய் மாப்ள, கார்ல போனா டிராபிக்ல லேட் ஆகும். இந்தா என் பைக் எடுத்துட்டு போ, சீக்கிரம் போயிடலாம். சரி, பாத்து போடா. கதவை தர முத்தழகு. என்னங்க இருங்க, என்னவோ சொல்றாங்க. கதவை உடைச்சு என்ன காப்பாத்த நினைக்காதீங்க. ஐயோ முத்தழகு அப்படிலாம் சொல்லாதம்மா. நீங்க நினைச்சாலும் என்ன காப்பாத்தவே முடியாது. வேண்டாமா அப்படி சொல்லாத. நான் ஏமாந்துட்டேன். ஐயோ, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இனிமே பேச என்ன இருக்கு அத்தை? நான் சாக போறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. முத்தழகு வேண்டாமா. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் கதவை உடைங்க. ஏய் முத்து, வா. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க விளக்கம் கொடுத்தா மட்டும் நீங்க கழுத்துல கட்டின இந்த தாலி இல்லன்னு ஆயிடுமா? நான் உங்களுக்கு 2ஆம் தரமா வாக்கப்பட்டதை நினைச்சா அப்படியே என் உடம்பெல்லாம் பொத்திக்கிட்டு எரியுது. நீங்க ஏமாத்துற அந்த வலிய என்னால தாங்கவே முடியல. அத செத்தாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தேன். என்ன காப்பாத்தி அதையும் கெடுத்துட்டீங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு எப்படியெல்லாம் வாழ நினைச்சேன் தெரியுமா? உங்களால எல்லாமே போச்சு. ஹலோ. டேய் சஞ்சீவ், அபியை காணும்டா. என்னது? அபியை காணுமா? ஆமாண்டா, அபி தனியா இருக்கணும்னு சொல்லுச்சு. நாங்களா ரூமுக்கு வெளியே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்
நர்ஸ் வந்து சொல்லும்போதுதான் அபி காணுன்ற விஷயமே எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு பண்ணு, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துரு. சரி நான் வரேன். நான் உங்ககிட்ட பொய் சொல்லியிருந்தாலும் உன் மேல வச்சிருந்த அன்பும் பாசமும் பொய்யெல்லாம் இல்ல முத்தழகு. நான் வரேன். கர்ப்பிணி பொண்ணு எதுவும் சாப்பிடாம இருக்க கூடாது. அபி, நடந்தது நடந்து போச்சு. இனி நடந்தது எதையுமே நம்மளால மாத்த முடியாது. அதனால உண்மையை ஏத்துக்கிறதா புத்திசாலித்தனம். சஞ்சீவ மன்னிச்சு ஏத்துக்க பழகிக்கமா. எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன தனியா இருக்க விடுங்க. அது இல்ல அபி, நான் அத்தை ப்ளீஸ் தயவு செஞ்சு வெளியே போங்க. நான் மனசு விட்டு அழணும். வாங்க போலாம். டாக்டர் டாக்டர் என்னம்மா என்னமாச்சு? என்னம்மா என்னாச்சு? பேஷண்ட காணோம் டாக்டர். patient காணுமா? அபியை காணுமா? தெலுங்கு பார்க்கலாம். போய் பாரு. என்னமா சொல்ற? அபி தங்கச்சி அபி 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 என்ன ஸ்ரீஜா இது? சஞ்சீவ் அபிய தேடி போறேன்னு சொல்லிட்டு போறா, கண்டுபிடிச்சிருவானோ? கிழிச்சாம்மா. அம்மா, அந்த அபி இந்த ஹாஸ்பிடல் விட்டு போன நேரத்துக்கு இந்நேரம் ரயில்வே ட்ராக்லயோ இல்ல ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்துருப்பாமா. ஆமா ஸ்ரீஜா. ஆமா ஆமா நில்லு மாமா. அபி 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 தன்னோட வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவ. அபி வாழ்க்கையில நடந்த ஒரே நல்ல விஷயம் நீ அவளுக்கு கிடைச்சது மட்டும்தான். நீயும் அவளை ஏமாத்தினத அவளால தாங்கிக்க முடியல. எனக்கு அபி நம்ம கிட்ட சொல்லாம போனதுல இருந்தே என் மனசு ஏதோ தப்பா நினைச்சு அடிச்சுக்குது. அபிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுரா. அபிய எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. மா நீங்க பயப்படாதீங்கம்மா. எதுவும் தப்பா நடந்துடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். எப்படியாவது அபியை கண்டுபிடிச்சு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டு வரமா. சரிப்பா. அம்மா ஆ? அபி அவங்க அப்பா வீட்டுல இருக்காருன்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோமா? சரி மாப்ள, உட்காரு. போங்க. லெஃப்ட்ல போங்க. சரி. கடவுளே, நான் அபிக்கும் முத்தழகும் எனக்கு தெரிஞ்சு எந்த துரோகமும் பண்ணல.
என் சூழ்நிலை என்ன அப்படி பண்ண வச்சிருச்சு. நான் பண்ணது தப்புதான். நான் ஒத்துக்கிறேன். அதுக்கான தண்டனை எதுவா இருந்தாலும் எனக்கு கொடு. ஆனா அபியை மட்டும் என் கண்ணில் காட்டிரு. ஏன்னா அபி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு கருணை காட்டு தாயே. அபியை என் கண்ணில் காட்டிரு சாமி. நீ கண்டிப்பா காட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மாமா அங்க பாருங்க மாமா. கடவுளே, இது கண்டிப்பா அபியாதான் இருக்கணும். இது அபியாதான் இருக்கணும், அபியாதான் இருக்கணும், அபியாதான் இருக்கணும், அபியாதான் இருக்கணும். கடவுளே வாங்க மாமா. தங்கச்சி, அபி, நீ என் மேல இருக்கிற கோவத்துலதான் எங்களை விட்டு வந்தானே எனக்கு நல்லாவே தெரியும். அபி, உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தினால நம்ம குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். என் வயித்துல மட்டும் இப்ப குழந்தை இல்லைன்னா நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டின விஷயம் எனக்கு தெரிஞ்சப்பவே நான் என் உயிரை விட்டுருப்பேன். அபி, நான் பண்ண தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாது அபி. வா அபி, நம்ம வீட்டுக்கு போலாம். மாப்பிள, தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்குச்சுன்னு நினைக்கிறோம் மாப்பிள. வா மாப்பிள, தங்கச்சியை கூட்டிட்டு போலாம். வா தங்கச்சி. இங்க பாரு மாப்பிள, தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். கொஞ்சம் பொறுமையா இரு. தங்கச்சிக்கு உன் மேல இருக்கிற கோபம் உடனே எல்லாம் குறையாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். நான் தங்கச்சி வர விஷயத்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்படியே வீட்டுக்கு போறதுக்கும் டாக்ஸியை புக் பண்ணிடுறேன். நீ போய் சமாதானப்படுத்து மாப்பிள. போ மாப்பிள, அக்காவுக்கு சொல்லிட்டு வரேன். மாமா, ரங்கராஜ் அப்பா தான் கூப்பிடுறாரு. பேசு மாப்பிள. அப்பா சொல்லுங்கப்பா. தம்பி, இப்ப எங்க இருக்கீங்க? வீட்டில தான் இருக்கேன். நீங்க உடனே நம்ம வீட்டுக்கு வர முடியுமா? ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா? நேர்ல வாங்க சொல்றேன். சரி வர. என்னவா மாப்பிள? தெரியலையே, ரங்கராஜ் அப்பா என்ன உடனே வீட்டுக்கு வர சொல்றாரு. முத்தாளுக்கு வீட்டுல ஏதோ பிரச்சனை பண்றா போல இருக்கு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள, பார்த்து போயிட்டு வா. பாத்துக்கோங்க. மா, என்னம்மா அது எல்லாம் பேக் பண்ணிருக்கு? மா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க என்னாச்சு? இல்லப்பா, அது வந்து அத்தை, அத நான் சொல்றேன். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்க கூட ரெண்டாந்தரமா வாழ எனக்கு விருப்பம் இல்ல. அதான் எங்க ஊருக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னை வெட்டி விட்டுருங்க. முத்தழகு, இப்ப எதுக்கு இதெல்லாம் நீ பேசிட்டு இருக்க? பின்ன என்ன பேச சொல்றீங்க? நீங்க பண்ண தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்க கூட
ரெண்டாந்தரமா வாழ சொல்றீங்களா? என்னால முடியாது. மானம் கெட்டு உங்க கூட இருக்கிறத விட மரியாதை கெட்டு எங்க அப்பா அம்மா கூடவே நான் கடைசி வரைக்கும் இருந்துடலாம். என்ன வெட்டி விட்டுருங்க. நான் வாழா வெட்டியா என் அப்பா அம்மா வீட்டுக்கே போறேன். ஒருவேளை அவங்க என்ன சேர்த்துக்கலனா நான் செத்து போறேன். முத்தழகு, என் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடுச்சு. இனி என் வாழ்க்கையில விடியலே இல்ல. ஏய் முத்தழகு, அழாத. நானே வேணுனேமா உங்க கழுத்துல தாலி கட்டினேன். தெரியாம தானே நடந்துச்சு. தெரியாம நடந்த தப்புக்கு என்ன மன்னிக்க கூடாதா? என்ன தெரியாம தாலி கட்டிட்டீங்க? என் கழுத்துல தாலி கட்டி என் வாழ்க்கையவே அழிச்சிட்டு தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றீங்க? சரி, நீங்க சொன்ன மாதிரி இது தெரியாம நடந்ததாவே இருக்கட்டும். இப்போ இதுக்கு என்ன பண்றதா இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இதுக்கு கூட உங்களால பதில் சொல்ல முடியல. உங்க கூட நான் எப்படி வாழ்றது? சரி, இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? நான் சொல்ற மாதிரி நீங்க கேக்குறதா இருந்தா நான் உங்க கூட இருப்பேன். இல்ல நான் ஒரேடியா போயிடுறேன். நான் உங்க கூட வாழணும்னா நீங்க அபிய விட்டு வரணும். சஞ்சீவ் சார், நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்க. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க பாண்டியா சஞ்சீவாங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. இப்போ நீங்க எனக்கு மட்டும் புருஷனா இருக்க போறீங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நீங்க எனக்கு மட்டும் புருஷனா இருக்கிறதா இருந்தா நான் உங்க கூட வாழ்ந்து புள்ள பெத்துக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல என்னை விட்டுடுங்க. நீங்க இன்னைக்கு ராத்திரி முழுக்க நேரம் எடுத்து நல்லா யோசிச்சு நாளைக்கு பதில் சொன்னா போதும். இப்போ கிளம்புங்க. நீங்க பயப்படாதீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் நான் சாக மாட்டேன். முத்தழகு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க நாளைக்கு பதில் சொன்னா போதும். நீங்க சொல்ற பதில தவிர வேற எந்த விஷயத்தையும் நான் கேட்க விரும்பல. தம்பி, கொஞ்சம் வாங்க, உங்க கூட பேசணும். வாங்க. சஞ்சீவ், எப்பப்பா வந்த? அம்மா, சஞ்சீவ், ஐயோ சஞ்சீவ், அழாதப்பா. நான் வேணும்னே எதுவுமே பண்ணலமா. எங்க அபிக்கும் முத்தழக்கும் உண்மை தெரிஞ்சா இப்படி எல்லாம் நடக்கும்னு பயந்துதான் யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைச்சேன். நான் யாரையுமே ஏமாத்தணும்னு நினைக்கலமா. தெரியும்பா, என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியாதா? அழாதப்பா. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் உன்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி அபியும் முத்தழகும் சீக்கிரமா உன்னை புரிஞ்சுப்பாங்க. சஞ்சீவ், நீ முத்தழக பார்க்க போனியே, என்னப்பா ஆச்சு? முத்தழகு அபிய விட்டுட்டு அவ கூட வர சொல்றாமா. நான் எப்படிமா அபிய விட்டுட்டு போக முடியும்? நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. முத்தழக நாளை காலையில நம்ம வீட்டுக்கு வர சொல்ல. அம்மா, அபி எப்படிமா இருக்கா? ஏதாவது சாப்பிட்டாளா?
தூங்கிட்டாளா? இன்னும் இல்லப்பா. நீ அபிகிட்ட கொஞ்சம் அனுசரணையா பேசு, அவளை சமாதானப்படுத்துப்பா. இப்போ வா. ஆமாப்பா, போ. மா, போ. பாரு அபி, நான் பண்ண தப்பெல்லாம் நியாயம்னும் நான் நல்லவன்னு இப்ப நிரூபிக்க வரல. நான் எந்த தப்பும் தெரிஞ்சு பண்ணலன்னு உனக்கு புரிய வைக்கதான் அபி வந்திருக்கேன். அபி, நான் நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன் அபி. இது வரைக்கும் நான் உனக்கு மனசளவுல கூட நான் துரோகம் நினைச்சதே இல்லை. இதை நீ ஒரு நாள் புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதுக்கு மேல பேசி நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீ தூங்கு, நான் வெளியே இருக்கேன். சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முத்தழகு, எங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையே. சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அந்த முடிவை பத்தி பேசதான் எங்க அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டீங்க, நீங்க தான் பதில் சொல்லணும். முத்தழகு, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த பிரச்சனை நீ மட்டும் பாதிக்கப்படல, அபியும் பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால் நீ நினைக்கிற மாதிரியே எடுத்தம் கவுத்தம் பேச முடியாது. சீதாம்மா பெரியவங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். அவங்க உன்னை பார்த்து பேசணும் சொன்னா நீ பேசு. என்னால யாரையும் போய் பார்க்க முடியாது. முத்தழகு, அப்படி எடுத்தறிஞ்சு பேசாத. ஒருவேளை உன் வாழ்க்கை அழிஞ்சு போனா அதுக்கு உன் வார்த்தை தான் காரணமா இருக்கும். நீ கோவத்துல அவசரப்பட்டு உன்னை சுத்தி இருக்கிறவங்க மேல வார்த்தையை விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு உதவிக்குன்னு யாருமே நிக்க மாட்டாங்க, பாத்துக்க. இத பாருமா, இங்க யாருமே உன் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைச்சு பேசல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் பேசுறோம். இத பாரு, வரமாட்டா அது இதுன்னு சொல்லாத. சஞ்சீவ் தம்பியோட போய் சீதாமாவை பார்த்து பேசு. அவங்க என்ன சொல்றான்னு கேளு, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். முத்தழகு, என்ன யோசிக்கிற? இதுல நீ யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. வா முத்தழகு, எல்லாரும் சஞ்சீவ் தம்பி வீட்டுக்கு போய் சீதாமாவை பார்த்து பேசிட்டு வரலாம். சரி, வரேன். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன வற்புறுத்த கூடாது. அப்படியே நாங்க வற்புறுத்தினாலும் எங்க பேச்சை கெடுத்தா நீ மறுவேளை பாப்ப. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். வாமா முத்தழகு, போய் பேசிட்டு வந்துடலாம். சொன்னா கேளுமா, வா வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சஞ்சீவ் முத்தழக கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வரப்போறான். சஞ்சீவ், முத்தழகு, அபி, இந்த 3 பேர்கிட்டே நான் பேச போறேன். இந்த விஷயம் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்ப எதுக்கு இங்க வந்தேன்னா, இன்னைக்கு நடக்க போற பேச்சுவார்த்தையில நீங்க 2 பேரும் தலையிடக்கூடாது. சபையில நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன் அத்தை? நாங்களும் இந்த வீட்ல ஒரு ஆளுங்க தானே, நாங்க ஏன் அத்தை பேசக்கூடாது? பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதான். சொல்றத செய்யுங்க. சீதா சொன்ன நம்ம கேட்கணுமா ஸ்ரீஜா? சபையில நம்ம முத்தழகுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுவோம். வேண்டாமா,
அத்தை நம்ம கிட்ட வந்து நீங்க பேசக்கூடாதுன்னு அழுத்தி சொல்லிட்டு போறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அது என்ன விஷயம்னு தெரியாம நாம அவசரப்பட்டு பேசிட்டோம்னா நாம தான் பிரச்சனையில மாட்டிப்போம். அமைதியா இருமா, பாத்துக்கலாம். அபி, முத்தழகு, உங்க 2 பேர் வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் ரொம்ப மோசமானதுதான். தாம் புருஷனை இன்னொரு பொண்ணு கூட பங்கு போட்டுக்க எந்த பொண்ணுமே விரும்ப மாட்டா. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் புருஷனை பங்கு போட்டுக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து நிக்கிறீங்க. இதுக்கு சஞ்சீவியை முழுசா குத்த சொல்ல முடியாத. ஏன்னா சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலி கட்டும்போது அவனுக்கு தான் சஞ்சீவுங்கிற விஷயமே தெரியாது. தன்னை பாண்டியாதான் அவன் நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஒருவேளை சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தான் பாண்டியில சஞ்சீவுங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா முத்தழகு கழுத்துல தாலி கட்டியிருக்க மாட்டான். இந்த விஷயத்த அபி, முத்தழகு, நீங்க 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கணும். சஞ்சீவ் தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. தெரிஞ்சு தப்பு பண்ற மாதிரி என் பிள்ளைய நான் வளர்க்கல. நடந்த விஷயத்த நம்மளால இனி மாத்த முடியாது. இனி நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். அபிதா சஞ்சீவுக்கு முதல் மனைவிங்கிறதுனால சஞ்சீவ் அபி கூடவோ இல்ல சம்பந்தம் இல்லாம முத்தழகு இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக முத்தழகு கூடவோ இவனை அனுப்பி வைக்க முடியாது. எனக்கு விருப்பம் இல்லாட்டியும் என் குழந்தைக்காக நான் இதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். எல்லாம் என் விதி. அபி, முத்தழகு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நல்ல நாள். நீ இன்னைக்கே போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துற. அத்தை, நானும் அபி மாதிரி தான். எனக்கு என் புருஷனை இன்னொரு பொண்ணு கூட பங்கு போட்டுக்க விருப்பம் இல்ல. சஞ்சீவை ஏன் கூட அனுப்பி வைங்க. அப்படி சொல்லாத முத்தழகு. ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிச்சு இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும்னு நினைக்கிறது பாவம். அந்த பாவத்தை நாம பண்ண வேண்டாம். இந்த பிரச்சனையை இதோட விடுறதா நமக்கு நல்லது. ஆமா முத்தழகு, சீதாமா சொல்றதுதான் சரி. சஞ்சீவ் தம்பிய கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன்னா கடைசியில அந்த தம்பியே உனக்கு கிடைக்காம போயிடலாம். இந்த வீட்ல இருக்க ஒத்துக்க முத்தழகு. சரி, ஒத்துக்கிறேன்.
சஞ்சீவ், முத்தல கூட அவ வீட்டுக்கு போய் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துற. ஆ சரிம்மா. அம்மா அபிகிட்ட சொல்லிட்டு போறேம்மா. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். டே காளி, அக்கா. நீ சஞ்சீவ் கூட போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ண. சரிக்கா. வா மாப்ள. வாங்க மாமா. வாங்க. உள்ளவா முத்தலகு. வா முத்தலகு. வா முத்தலகு. தயங்காத முத்தலகு, வீட்டுக்குள்ள வா. முத்தழகு, வீட்டுக்குள்ள வா. சஞ்சய், ஆ? முத்தலகா அவ ரூமுக்கு கூட்டிட்டு போ. சரிம்மா. போமா. வா. எப்ப வந்த சந்தோஷ்? இப்பதான் வந்தேன். அம்மாவும் பொண்ணு என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க? பிளானா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே சந்தோஷ். நானும் ஸ்ரீஜாவும் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். சும்மாவா? இப்பதான் ஏதோ பிளான் என் காதுல விழுந்துச்சு. ஓஹோ, அதுவா? அது பிளான் இல்ல சந்தோஷ், ஃபினாயில். இந்த வீட்டு வேலைக்காரி கிட்ட சொல்லி ஃபினாயில போட்டு வீட்டை கிளீன் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன். நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லாட்டியே ஏதாவது பிளான் போட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி குடும்பத்தை ரெண்டா பிரிக்கணும்னு நினைக்கிற ஆள் நீங்க. இப்போ வெறும் வாயை மெல்றவனுக்கு வீடா கிடைச்ச மாதிரி நம்ம வீடு முழுக்க ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்போ நீங்க சும்மா இருப்பீங்களா? ஏதாவது பிளான் போட்டு புதுசா நம்ம வீட்ல நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரணும்னு நினைச்சீங்க, அப்புறம் ரெண்டு பேரும் திருவோடி ஏந்தி தெருவுல தான் நிக்கணும். பாத்துக்கோங்க. என்ன நீ எங்களை மிரட்டுறதுலயே இருக்க? இந்த வீட்ல நடக்கிற மத்த விஷயத்தெல்லாம் கேட்காத. என்ன விஷயத்த நான் கேட்கல? உன் தம்பி சஞ்சீவ் ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு என்னால வெளிய தலையே காட்ட முடியல. காட்டாத. என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி எனக்கும் என் தம்பிக்குமே பிரச்சனை கொண்டு வர பாக்குறியா? அப்படியே ஓங்கி வச்சேன்னு பாத்துக்க, உன் கண்ணம் பழுத்துரும். அபியும் சஞ்சீவும் நிம்மதியா வாழாம இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க ஆரம்பிச்சு வச்ச இந்த பிரச்சனை தான் இப்போ இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கு. ருக்குமணி, போன்ல யாருன்னு பாருமா. ஏங்க, முத்தலகு தாங்க சரி, phone அட்டன் பண்றா. பண்ணி பேசு.
முத்தழகு அம்மா முத்தழகு என்னாச்சு? ஏன் அழற? என்னடி ஆச்சு? ஏன் அழற? சொல்லடி, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழற? நம்ம பாண்டி மாமாவா நினைச்சிட்டு இருந்தது பாண்டி மாமாவே இல்ல, சஞ்சீவ் சார். அபி, அபி, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அபி, உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தை சாப்பாடு மேல காமிச்சு உன் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காத. சரி, நான் சாப்பாடை வச்சுட்டு போறேன். உனக்கு தோணும் போது எடுத்து சாப்பிடு, ஆனா சாப்பிடாம மட்டும் இருக்காது. என்னப்பா, அபி சாப்பிட்டாளா? இல்லம்மா, என் குரலை கேட்க கூட அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, இந்த சாப்பாடை கொண்டு போய் முத்தழக சாப்பிடவே, நான் அபிய சாப்பிட வைக்கிறேன். அபி, சொல்லுங்க அத்தை. என்னம்மா சாப்பிடாம இருக்க? இந்தா சாப்பிட. என்னம்மா யோசிக்கிற? சாப்பிடுமா. நேத்து சாப்பிட்டது என்ன பசி.
என்ன பாக்குற? ஆ? பசிச்சுது, அதான் சாப்பிட்டேன். ம். நீ கொண்டு வந்த சாப்பாட சாப்பிட்டனால உன் மேல கோவம் குறைஞ்சு உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு நினைக்காத. ம்.